4 நாட்களாக மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். 25 லட்ச ஓட்டுநர் குடும்பங்களின் ஓட்டு யாருக்கு அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை கையில் எடுத்துருக்கோம். அதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இங்கே நாங்கள் உட்கார்ந்துக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழகத்தில் ஏமாந்து தினம் தினம் செத்து கிடக்கும் ஓட்டுநர்களின் ஒரு பிரதிநிதியாக இருப்பாங்க. தமிழக ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பா இன்னைக்கு வந்து நாங்கள் பேச வந்திருக்கோம். எது சம்பந்தமானு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல கட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தினம் தினம் நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க, எவ்வளோ விஷயம் நடக்குது. ஆனால் இந்த ஓட்டுநர் சமுதாயத்தை பற்றி இது வரைக்குமே எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் கண்டுக்கல. அதுக்காக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒருமனதாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களோட வாக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சி எங்களோட ஓட்டுநர் கோரிக்கைகளை வாக்குறுதியாக கொடுக்குறாங்களோ அந்த கட்சிக்கு எங்கள் ஓட்டுநர்கள் குடும்ப ஓட்டு, எங்கள் ஓட்டுநர்கள் தொழில் சார்ந்த டிங்கரிங், பெயிண்டிங், வாட்டர் வாஷ் இந்த மாதிரி எங்கள் தொழில் சார்ந்த உள்ள குடும்ப ஓட்டு கண்டிப்பாக நாங்கள் வாக்களிப்போம். எங்களோட பிரதான கோரிக்கைகள் நாங்கள் வச்சிருக்கோம். நம்ம தோழர்கள் சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த ஓட்டுநர் சமுதாயம் அரசியல் களத்தில் இறங்கி நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. எங்களோட கோரிக்கைகளை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அறிக்கையாக எல்லாருமே கொடுத்தாங்க. எந்த அரசியல் கட்சி கொடுக்குதோ அந்த அரசியல் கட்சிக்கு எங்கள் வாக்கு 15ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களை அழைச்சி எந்த கட்சி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எங்களோட வாக்கு. 15ஆம் தேதிக்குள்ளே எங்களை அழைச்சி பேசவில்லை என்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியிலுமே ஓட்டுநர்கள் சுயேட்சையாக நின்று இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம். இதை மேற்கொண்ட விஷயங்கள் உங்களோட தோழர்கள் பேசுவாங்க. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜாகிர் கூட்டமைப்பினுடைய நிர்வாகி. கடந்த இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த ஓட்டுநர் சமுதாயத்திற்கான ஆட்டோ, கால் டாக்ஸி, டூரிஸ்ட் கேப், மேக்ஸி கேப் தொழில்துறையை சார்ந்த ஓட்டுநர்களுடைய நலன்களுக்காக, அதை சார்ந்திருக்கக்கூடிய உரிமையாளர்களுடைய நலனுக்காக இந்த தமிழக அரசு என்ன செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னே சொல்லலாம். இந்த கொரோனா பெருந்தொற்று போன்ற காலங்களில் சாலைக்கு வர மக்கள் கொரோனா காலத்தை பயந்து கொண்டிருந்த போது கூட வீதியில் இறங்கி போராடினோம். எத்தகைய போராட்டங்கள் என்றால் அதிகமான போராட்டங்கள். காவல்துறை எங்களை பார்த்து நீங்க கூட்டம் கூடாதீங்க, உங்களை தொட்டால் எங்களுக்கு கொரோனா வந்துடும், உங்களை அரெஸ்ட் பண்ண கூட முடியாது, கலந்து போங்க அப்படின்னாங்க. இந்த 10 ஆண்டு காலத்துல நாங்க ஏன் இன்னைக்கு இதன் பின்பு அரசியலுக்கு வரணும், அந்த அரசியல் சூழ்நிலைகள்ல எங்களுடைய களத்தை பதிவு செய்து வந்திருக்கோம்னா, நமது உயர்திரு உள்துறை செயலாளராக இருந்த நிரஞ்சன் மார்டின் அவர்கள் இருக்கும் போதே எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சந்திச்சிருக்கிறோம். நிரஞ்சன் மார்டின் அவர்கள் இருக்கும்போது அதன் பின்பு இதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருந்தினர் மாளிகை முன்பு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தி 2018 ஜனவரி 3 போக்குவரத்து துறை ஆணையர் கீழே இறந்து வந்து பேசக்கூடிய அளவிற்கு தயானந்த கட்டாரி அவர்கள் இருந்தாங்க. அவர்களுடைய அதிகாரிகள் கீழே வந்து பேசி எங்களை சமாதானம் செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான வலிமையான போராட்டத்தை பண்ணோம். கால் டாக்ஸிகளுக்கு கட்டணம் 15 நாட்களில் நிர்ணயம் செய்யப்படும் என்றார்கள். எங்களுடைய கோரிக்கைகள் எடுக்கப்படும் என்றார்கள். அன்னைக்கு ஒரு ஃபைலை ரெடி பண்ணி அவங்க அனுப்புனாங்க. இன்னைக்கு வந்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆணையர் அதுக்கப்புறம் 3 பேர் மாறிட்டாங்க. உயர்திரு சமயமூர்த்தி அவர்கள் மாறிட்டாங்க. இன்னைக்கு ஐயா தென்காசி கவர்னர் இருக்காங்க. எத்தனையோ போராட்டங்கள். அதன் பின்பு உள்துறை செயலாளரும் மாறிட்டார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரபாகரன் சார் இருக்காங்க. அவங்களையும் இந்த கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடும்போது கூட கூட்டமன்ற இந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடி கூட்டத்தொடரை வந்து முற்றுகையிடுவதற்கான முயற்சிகளை எடுத்தோம். அப்பொழுது எங்களுக்கு பிரபாகரன் அவர்கள் பேசினாங்க. அதுக்கப்புறம் தலைமைச் செயலகம் முற்றுகை ஏற்றோம். அப்போதும் கூப்பிட்டு பேசினாங்க. இந்த பேச்சுவார்த்தைகள்ல இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த தமிழக அரசு எதுவுமே செய்யல. இதுவரைக்கும் 0. நாங்க கேட்கறது தமிழக அரசு நிதி கேட்கல, மிக சிறிய கோரிக்கைகள், சின்ன விஷயங்களை கேட்கிறோம். அந்த சின்ன விஷயங்களை கூட தமிழக அரசு செய்ய மாட்டேங்குது. 25 லட்சம் ஓட்டுநர் குடும்பங்களின் வாக்கு கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்குகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர்களில் 12% வாக்குகள் எங்கள்கிட்ட இருக்கு. இந்த வாக்குகள் வேண்டும் என்றால் இன்றைக்கு ஜாதி மத அடிப்படைகளை தாண்டி ஓட்டுநர் தொழிலாளர்களாக எங்களுடைய தொழில்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய 12% வாக்கு யாருக்கு வேண்டும்?
வேண்டுமோ எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறித்து எங்களை அழைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவோம், ஆட்சிக்கு வந்தால் யார் பேசுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமா எங்களுடைய வாக்கு. நாங்க எங்களுடைய வாக்கு மட்டும் கிடைக்கும் தெரியல, நாங்கள் திண்ணை பிரச்சாரங்களை மேற்கொள்வோம், எங்களால் முடியும். இன்னைக்கு நாங்கள் வீடு விழா போய் உட்காந்து தேவையில்ல. 10 லட்சம் வாகனங்கள் இன்றைக்கு ஆட்டோ, டூரிஸ்ட் கேப், மேக்ஸி கேப் பயன்பாட்டில் இருக்கு. தமிழகம் முழுவதும் 10 லட்சத்திற்கும் குறையாத வாகனங்கள் பயன்பாட்டில் இருக்கு. ஒரு நாளைக்கு 2 வாடிக்கையாளர் பார்ப்போம். ஏறி உட்காரும் போது சீட்ல சார் நல்லா இருக்கிறீங்களான்னு பேச ஆரம்பிப்போம். எந்த கட்சிக்கு சார் ஓட்டு போட போறீங்க, இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு ஆரம்பிப்போம். அந்த கஸ்டமர் எங்களுடைய வாடிக்கையாளர் இறங்கி போகும்போது எந்த கட்சிக்கு நாங்க அரசியல் நிலைப்பாடு எடுத்திருக்கோமோ அந்த அரசியல் கட்சியினுடைய விஷயங்களை பேசி, எங்கள் சார்ந்த விஷயங்கள் இல்ல, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நாங்க உள்வாங்கிக்குவோம். சாதாரணமாக திண்ணை பிரச்சாரங்கள் போட்டு எங்க தொழிலை விட்டு நாங்க போக தேவையில்ல. எங்க சீட்ல உட்காந்து எங்க குழப்பம் பார்த்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தை பார்ப்போம். 10 லட்சம் வண்டிகள், 10 லட்சம் பேரும் ஒரு நாளைக்கு சந்திப்போம். நாங்க கூட்டம் போட தேவையில்ல, மேடம் போட தேவையில்ல. ஆட்டோல உட்காந்து பின்னாடி இருக்க கஸ்டமர்கிட்ட பேசுவோம், கால் டாக்ஸில இருக்க கஸ்டமர்கிட்ட பேசுவோம், மேக்ஸி கேப்ல வர கஸ்டமர்கிட்ட பேசுவோம். அந்த கஸ்டமர் இறங்கி போகும்போது தம்பி நீங்க சொன்னதெல்லாம் கருத்து, நானும் சிந்திச்சு வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க கொண்டு வருவோம். ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர்னா ஒரு 30-35 நாட்கள் இருக்கிறது. குறைந்தபட்சம் எங்களால 3 கோடிக்கும் மேற்பட்ட மக்களை சந்தித்து பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியும். ஒரு வலிமையான ஆயுதம் நாங்கள் அப்படின்றத இந்த கட்சிகள் புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக இதை புரிந்து கொள்ள தவறினால் இழப்பு அவங்களுக்கு தான். இப்ப இருக்கக்கூடிய நம்ம விஜயபாஸ்கர் போக்குவரத்துறை அமைச்சர் ஒன்று நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கோம். கரூர் தொகுதியில நின்றீங்க. போன தடவை நீங்க ஜெயிச்ச ஓட்டு பாத்தீங்கன்னா வித்தியாசம் 450-500 ஓட்டு. உங்க தொகுதியில ஓட்டை பிரிக்கணும் முடிவு பண்ணா குறைந்தபட்சம் எங்களால ஒரு 20-30 ஓட்டை பிரிக்க முடியும். கடம்பூர் ராஜு அவர்கள் கோவில்பட்டி தொகுதியில எத்தனை வாக்குல ஜெயிச்சாரு? வெறும் ஒரு 400-450 ஓட்டு. நமது அதிமுகவினுடைய எம்எல்ஏவாக இருந்த முருகமாறன் அவர்கள் நம்மளுடைய காட்டுமன்னான் கோயில் தொகுதியில வெறும் 87 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. இந்த அளவுக்கு போன முறை சட்டமன்ற தேர்தலில் வெறும் குறைந்த வாக்கு வித்தியாசம் ஜெயித்த அமைச்சர்கள் போன்றவர்களா இருக்காங்க. ஏன் 1% ஓட்டுல தேர்தல் நிலைப்பாடு மாறுச்சு. இது சூழ்நிலைகள்ல எங்களுடைய வாக்குகளை வேண்டும் என்றால் 75 லட்சம் வாக்குகள் எங்கள்கிட்ட இருக்கு. எங்களால 3 கோடி மக்களை மேலே சந்தித்து பிரச்சாரம் பண்ண முடியும். எங்களுடைய வாக்குகள் வேண்டும் என்றால் உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை எந்த அரசியல் கட்சி கொடுக்குறாங்களோ அந்த அரசியல் கட்சியினுடைய வாக்குறுதிகளை நம்பி தேர்தல் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கிறோம். எங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொடுக்கிறோம். அடுத்தபடியாக தரண்டராஜா அவர்கள். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். என் தோழர்கள் சொல்லியிருப்பாங்க எங்களோட வாக்குகள் யாருக்கு செலுத்த போறோம்ன்றது. நம்ம சொல்ல போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா பேரிடர் காலத்துல இந்த 6 மாத காலத்துக்கு எங்களுக்கு ஒரு சாலை வரியை கூட இந்த அரசு ரத்து பண்ணல. மத்திய அரசு, மாநில அரசும் எங்களுக்கு சாலை வரியை ரத்து செய்யல. இஎம்ஐ வட்டி கட்ட முடியாம, அந்த பேரிடர் காலத்துல வட்டி கட்ட முடியாம 50 குடும்ப ஓட்டுநர்கள் தற்கொலை செஞ்சிருக்காங்க. அதை பத்தி எந்த ஒரு செய்தியும் எங்களுக்கு வந்து வரல, எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. அதே டைம்ல நாங்க கேட்கிற ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை, நாங்க கவர்மெண்ட் கிட்ட இவ்வளவு எல்லாம் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க எதுவுமே நான் கேட்கல. ஒரே ஒரு கோரிக்கை, விலை நிர்ணயம் செய்யுங்க. எங்களுக்குன்னு ஒரு ரேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமா தான் நாங்க வந்து உங்களுக்கு எலெக்ஷனுக்கு வண்டியே ஓட்டுவோம். நீங்க எங்களுக்கு முதல்ல ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு நாங்க எலெக்ஷனுக்கு வண்டி ஓட்டுறோம். அந்த ஓட்டுறதுக்கு போன எலெக்ஷனுக்கு ஓட்டின பேமெண்ட் கூட இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வரல. இந்த எலெக்ஷனுக்கு அது ஒரு 15 நாள்ல வர மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க கோரிக்கைகளை ஏற்று எந்த கட்சி அந்த தேர்தல் கோரிக்கை வைக்கிறோம், தேர்தல் வைக்கிறோம், அதுக்கு நாங்கள் எங்களோட ஆதரவு கொடுப்போம். நன்றி, வணக்கம். ஆட்டோவுக்கும் விலை நிர்ணயம் கடந்த காலமாக ஒரு 5 ஆண்டு காலமாக ஆட்டோவோட விலை நிர்ணயமே செய்யப்படவில்லை. அந்த விலை நிர்ணயம் தமிழக அரசால் உடனடியாக விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். 3வது பயன் வந்து அமைப்புசாரா தொழிற்சங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்களை எண்ணிக்கை வந்து எளிமைப்படுத்த வேண்டும். அந்த எளிமைப்படுத்தினா நல்லா இருக்கும். அதுவரை ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இழப்பீடு வந்து 5 லட்சமாக அதிகப்படுத்தி தர வேண்டும். அண்டை மாநிலமான கேரளா, பாண்டிச்சேரி போன்று, கர்நாடகம் போன்று தமிழக அரசும் சீட் பர்மிட்டுகள் வழங்க வேண்டும். அடுத்து வந்து கால் டாக்ஸி ஆட்டோ போன்று நாங்கள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறோம். அந்த ஓன் போர்டு வாகனங்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு அச்சுறுத்தாது. எங்களோட வருமானம் சரி, கவர்மெண்ட் வருமானம் சரி ரொம்ப இழிவாக போயிட்டு இருக்குது. இந்த 2 வீலர் டாக்ஸி அதே தான். இந்த 5 கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா எங்களோட வாக்கு, எங்களோட ஓட்டுநர் வாக்கு, எங்களோட குடும்ப வாக்கு, எந்த கட்சி எங்களோட பிரதான கோரிக்கையை கூட்டமைப்பு சாரா உருவாக்கப்பட்ட கோரிக்கையை நிறைவேற்றாங்களோ அந்த கட்சிக்கு எங்களோட வாக்கு என்று உறுதியளிப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை ஓட்டுநரை சந்திக்கிறோம், எத்தனை கஸ்டமரை சந்திக்கிறோம், எத்தனை விஷயங்கள் பண்றோம்னு சொல்லி நம்ம கூட்டமைப்பு சாரா தெரிவிச்சிருப்பாங்க. இந்த அன்போட இந்த 5 கோரிக்கை எந்த அரசியல் கட்சி பேசுறாங்களோ, எந்த அரசியல் கட்சி அவங்க கோரிக்கையை ஏற்றி எங்களுக்கு முடிவு பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த அரசியல் கட்சி எங்களுக்கு ஓட்டு, எங்களை குடும்ப ஓட்டு தெரிவிப்போம். எங்களுக்கு உண்டான விலைகளை
தொழில் கூட்டமைப்பு சார்பாக இதை கமிஷனர் தென்காசி ஜவஹர் சார்கிட்ட டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்கிட்ட இதை கொடுத்துருக்கோம். இந்த விலைக்கு நாங்கள் ஓட்டினா தான் எங்கள் குடும்பம் உயிர் வாழும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் வந்து ஆணித்தனமாக பதிவு பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தக்காளி வெங்காயம் கூட விலை ஏறிடுச்சு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா டீசல் விலை ஏறிச்சுன்றாங்க. ஆனால் எங்களை வச்சு அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. டீசல் விலை ஏறிடுச்சு. எங்களோட வாகனங்களுக்கு இன்னும் 10 வருடத்துக்கு முன்னாடி நிர்ணயம் பண்ண கட்டணம் தான் இப்போ இருக்கு. இப்போ நாங்களே வந்து சுற்றுலா வாகனங்களுக்கும் ஆட்டோக்களுக்கும் நாங்கள் ஆட்டோவுக்கு வந்து 12 ரூபா மீட்டர் கட்டணம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து விலையை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி கமிஷனர் சொல்லியிருக்கோம். சுற்றுலா வாகனங்களுக்கு நாங்களே ஒரு விலையை வந்து இப்போ நிர்ணயம் பண்ணியிருக்கோம். இது இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த விலையை தான் நாங்கள் ஓட்டுவோன்றத இந்த சமயத்துல ஒரு ஆணித்தனமான ஒரு முடிவா நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா பேருந்துகளுக்கு அரசு பல தடவை கட்டணத்தை உயர்த்தி இருக்கு. ஆனா இந்த ஆட்டோக்களுக்கு 10 வருடங்களை கடந்தும் இந்த 12 ரூபாய்க்கு மேல ரேட் ஓட்டல. ரேட்டை வந்து ஏற்றி கொடுக்குறாங்க. எப்படி எங்களால 12 ரூபாய்க்கு ஓட்ட முடியும் அப்படின்றது ஆட்டோ ஓட்டுநர்களுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. தமிழக பொதுமக்களுக்கும் சரி அரசுக்கும் சரி இந்த விலை நிர்ணயத்தை மறுகட்டமைப்பு செய்தால் நிச்சயமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் அரசு நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தில் முறையாக ஓட்டுவோம் என்ற வாக்குறுதியை அளிக்கின்றோம். நன்றி.